பிரசன்னம் நாடி வந்தேன், இரக்கத்தினால் நோக்கிடுமே. உன் பிரசன்னம் நாடி வந்தேன், இரக்கத்தினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உன் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரே, உங்களுடைய வசனம் தியானிக்கையில் என் இதயத்தில் ஆறுதல் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. காரணம், உங்களுடைய வார்த்தையின் வழியாக நீ பிரசன்னமாகிறீரப்பா. ஆண்டவரே, உறவுகள் மனிதர் யார் என்னை பகைத்தாலும் சரி, யார் என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, ஒரு பொழுதும் என்னை வேண்டாம் என்று சொல்லாதவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, அதற்காக தான் ஆண்டவரே அன்பு நிறைந்த உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். சாமுவேலோடு பேசியது போல எங்களோடும் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, சினாய் மலையில் எலியாவோடு பேசியது போல எங்களோடும் பேசும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் உள்ளங்களை உம்முடைய வார்த்தையால் நிரப்புங்கப்பா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடனே நீர் இருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் மஞ்சிடனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. சேர்ந்துபடும். இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரே, வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது அப்பா. மனதிலே காயங்களும் வேதனைகளும் ஆண்டவரே, பலவிதமான வெறுப்பு உணர்வுகள் அப்பா, மனதிலே மனஸ்தாபங்கள் அப்பா, கோபங்கள் எங்கள் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரே. கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, பிள்ளைகள் உறவுகளுக்கு எதிராக ஆண்டவரே ஆறாத கோபங்கள் அப்பா, மனசு முழுவதும் காயங்களாக நிரம்பி கிடக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு கிடைத்த காய அனுபவங்கள், வேதனைகள் எங்களை இன்னும் கோபத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வமே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஆறுதலால் நிரப்பும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கைவிடப்பட்ட திக்கற்ற நிலையில் இருக்கிற எங்களை அப்பா நீர்தாமே கரம் பிடித்து உயர்த்தி ஆசீர்வதியும் தெய்வமே. பாரங்கள் நெருக்குகையில் என்னடை சேர்ந்து பாடுவோம். வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் என்னடை கரமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவே உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில்
இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்தில். இரண்டு கரங்களை உயர்த்திக் கொண்டு என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் ஏக்கத்தோடு பாடுவோம். என் இயேசுவேன்னு சொல்லுவோம். என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உருக்கமாக. சமூகத்தில். என் இயேசுவே என் இயேசுவே உரிமையோடு பாடுங்க. என் இயேசுவே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்தில். என் ராஜாவே என் இயேசுவே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்தில். ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டு உரிமையோடு சொல்லுங்க. இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்தில். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி. ஆராதனை 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 நம்பிக்கையோடு ஆராதனை பாடுவோம். ஆராதனை 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 சத்தமா. ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. நம்பிக்கையோடு ஹalleluya 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 ஹalleluya. விசுவாசத்தோடு பாடுவோம். ஹalleluya ஆராதனை 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 ஆராதனை. உரிமையோடு என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசு. நம்பிக்கையில் உரிமையோடு சொல்லுவோம். என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசு. ஆசையோடு சொல்லுங்க. என்னுடைய இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே. என் ராஜனே 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 என் ராஜனே. ஹalleluya 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 ஹalleluya. இரண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து துதிப்பனாம. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜனே. ஹalleluya 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 ஹalleluya. ஹல 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 ஹல. ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. Hallelujah. 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 Please be seated. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். We are sitting in the very presence of Jesus in the most holy sacrament of the altar. இந்த பலிபீடத்திலே மிகவும் பரிசுத்தமான நற்கருணையின் வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். We are here because we are waiting for Jesus to come. நாம் இங்கே ஒவ்வொருவரும் இருப்பது காரணம் நாம் அந்த ஆண்டவர் இயேசு வருவதற்காக நாம் அவளோடு காத்து கொண்டிருந்தோம். Gospel in Luke chapter 8 and verse 40 says, when Jesus came, they welcomed him. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் இயேசுவை வரவேற்றார்கள். அவங்க Because they were waiting for him. ஏனெனில் அவர்கள் எல்லாருமே இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். If you are waiting for Jesus, lift up your hands. நீ இயேசுவுக்காக காத்திருந்தாய் என்று சொன்னால் உன் கரங்களை உயர்த்து, வலது கரத்தை உயர்த்திக்கோ. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Suppose a VIP, very important person, is passing by in the vehicle escorted by the police and other people. If you are standing by the roadside, when the vehicle is passing, you will be waving the hands. ஒருவேளை ஒரு மிகப்பெரிய அதிகாரி யாராவது ஒரு தலைவர் வந்து வழியில் போகிற பொழுது காவல்துறை உதவியோடு எல்லாம் சேர்ந்து அவங்க வாகனங்களோடு இணைந்து போகிற பொழுது என்ன செய்வீங்க? நீங்கள் அவங்களுக்கு கை அசைத்து காட்டுவீங்க இல்லையா? In Rome, in Vatican, every Wednesday there is a papal audience for the people. ஒவ்வொரு வாரத்திலும் புதன்கிழமையில வத்திக்கானில திருத்தந்தை அவர்கள் மக்களை சந்திக்கின்ற நேரம் இருக்கிறது. This Father Savior also studied in Vatican. அங்க இருந்து நானும் அங்க இருந்தேன். And when so many thousands of people are gathered there, the Pope will be coming among the people. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருப்பார்கள். அப்படி திருத்தந்தை அந்த மக்கள் மத்தியிலே வாகனத்திலே வருவார். And when the Pope is coming, Pope is greeting everybody. அவர் திருத்தந்தை வருகிற பொழுது அவர் கை அசைத்து காட்டி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து வருவார். And the people also will be raising the hands and waving the hands and saying, Viva il Papa, Viva il Papa. They will be saying. அவ்வாறு மக்களும் அதே அந்த நேரத்தில் தங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு திருத்தந்தை வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை வாழ்த்துவார்கள். In the same manner, are you also waiting for Jesus? அதே போல நீங்களும் இப்பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கீங்களா? Only 5 people said they are waiting. ஒரு 5 பேர் தான் இருக்க சொல்றாங்க. And only 4 people lifted the hand also. 4 பேர் தான் கரங்களை உயர்த்தி காட்டுறாங்க. Others will say, Yesu vandarna vandillinga, Yesu vandu ninga po. So it doesn't matter as whether Jesus comes or not. இயேசு வந்தாரோ வரலனா நமக்கு பிரச்சனையே இல்லன்ற மாதிரி இருக்க கூடாது நாம. And why Gospel Luke is introducing this portion by saying the people were waiting for him. ஏன் லூக்கா நற்செய்தி இந்த பகுதி இவ்வாறு தொடங்குகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மக்கள் அவர்களுக்காக காத்திருந்தாங்க என்று சொல்லி தொடங்குகிறது. It is an introduction to a twin miracle, 2 miracles happening there. அங்கே 2 அற்புதங்கள் நடப்பதனுடைய தொடக்கமாக அது இருக்கிறது. And we read Gospel Luke chapter 8 verse 40. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 40 முதல் வார்த்தைகள் படிக்கோமா? இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றார்கள். அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்று
அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயீர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு அவரை வேண்டினார். Therefore, there is a man who is waiting. His daughter, about 12-year-old, is on the point of death. அங்கே ஒரு தலைவன் அவன் காத்திருந்தான். காரணம், அவருடைய மகள் 12 வயதுள்ள மகள் இறக்கும் தருவாயில் இருந்தாள் அவள். Therefore, he is concerned about the life of his daughter. காரணம், தன்னுடைய மகளுடைய உயிரை குறித்து, வாழ்வை குறித்து அவனுக்கு மிகுந்த அக்கறை இருந்துச்சு. And therefore, he is waiting there for Jesus to come. எனவே இயேசு வருவதற்காக அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்கிறான். And the forthcoming passage you read, when Jesus came there, this man came near and said, Jesus, my daughter is dying. அந்த மக்கள் அந்த கூட்டத்திலே இயேசுவுக்கு அருகில் வந்தவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். And therefore Jesus said, I will come and I will bless your child. ஆண்டவர் சொன்னார், நான் வருவேன், வந்து உன்னுடைய மகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். And this man is the centurion, which means he is not a Jew, he is a Roman leader. அவன் ஒரு நூற்றுவ தலைவன். அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ரோமை பணியாளனாக இருக்கிறான். Because they were under the Roman Empire at that time. அவர்கள் ரோமை பேரரசுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க. Even when he is not a Jew, not part of the choice of the Lord, yet he said, I will come for the life of your child. அவன் யூதனாக இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவன் தன்னுடைய மகளுடைய உயிருக்காக இயேசுவிடம் வருகிறான். Even though the Romans, they do not wait or accept a Messiah, yet this man, he was waiting for the Messiah or the Lord. ரோமையர்கள் ஒரு பொழுதும் மெஸ்ஸியா வருவதற்காக காத்திருந்தது கிடையாது. ஆனால் இந்த மனிதன் மெஸ்ஸியாவான இயேசுவுக்காக அங்கே காத்திருக்கிறான். And the next scene what you see is Jesus following along with the crowd. எனவே தொடர்ந்து பார்க்கிறோம், இயேசு அந்த மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். And there is another miracle Luke is introducing here. அந்த இடத்துல லூக்கா நற்செய்தி இன்னொரு ஒரு அற்புதத்தை அங்கே அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். And Luke is narrating like this: as Jesus was going ahead, there came a woman who was suffering from bleeding, hemorrhage for 12 years. அங்கே இயேசு முன்னோக்கி போய் கொண்டிருக்கிற பொழுது 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த கூட்டத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். And the Bible says she spent all her money for the doctors, but there was of no use. இறைவார்த்தை சொல்லுகிறது, அவள் தனக்கு உள்ளது எல்லாம் செலவழித்திருக்கிறாள். And she believed within her, if only I will go and touch the fringe of his garment, I will be healed. அவள் தனக்குள்ளே நம்பினாள், நான் சென்று இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் நலமடைவேன். And she was telling within herself and she was believing, if only I will touch, I will be healed. அவள் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அதை நம்புகிறாள், நான் இயேசுவின் உடையை தொட்டாலே நலம் பெறுவேன். She has never seen Jesus. அவள் ஒருபொழுதும் இயேசுவை கண்டது கிடையாது. She only heard about Jesus. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். This woman was forbidden from going into the synagogue or meeting in the public places. அங்கே பொது இடங்களுக்கு செல்லுவதும் அதே போல தொழுகை கூடங்களுக்கு செல்லுவதும் இந்த பெண்ணுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. Because she was suffering from bleeding. According to the Jewish law, a woman in hemorrhage is unclean. காரணம், அவள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண். யூத சட்டப்படி இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பொது இடங்களுக்கு செல்லுவதோ தேவாலயம் செல்லுவதோ கூடாது. Anyone whom she will touch is unclean, and anybody will touch her also will be unclean. அவள் யாரை தொட்டாலோ அல்லது அவளை யாராவது தொட்டாலோ அவர்கள் எல்லாருமே தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். And if she will come in public and other people will be unclean, according to Jewish law, she can be stoned to death. யூத சட்டப்படி அப்படி அவள் யாரையாவது தொட்டாலும் அந்த இடத்துக்கு வருகிற பொழுது அவளை யூத சட்டப்படி கல்லால் எரிந்து கொள்ளலாம். And imagine in that village everybody knows
this woman is suffering from this sickness. அன்பானவர்களே சிந்திச்சு பாருங்க, அந்த கிராமத்துல இவளுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு என்று அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். Imagine how then she dared to come in public along with the people. சிந்திச்சு பாருங்க, அவள் எவ்வளவு பயப்பட்டிருப்பா. இப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ள கூட்டத்துக்குள்ள வருவதற்கு அவள் எப்படி பயந்து கடந்திருப்பா. It is to the risk of her life she is coming out. தன்னுடைய உயிரையே பணைய வைத்துக் கொண்டுதான் இயேசுவுக்கு அருகிலே அவள் வருகின்றாள். Why she went to the risk of her life? Because she want to reclaim her life because she was suffering for so long. ஏன் தன் உயிரை பணை வைத்து அங்க போறானா? தன்னுடைய வாழ்வை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு அவள் இயேசுவுக்கு அருகிலே போகிறாள். If she thought, if I remain at home for the fear of the stoning, I will never be healed. நான் கல்லால் அடிக்கப்படுவேன் என்று சொல்லி பயந்து கொண்டு வீட்டுக்குள் இருந்தானா அவளுக்கு ஒருபொழுதும் விடுதலை கிடையாது. Therefore, my brother, my sister, if you are going to claim a blessing from God, you are going to claim it by the worth of the cost of your faith. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்க ஆண்டவர் மீது நம்பிக்கையினாலே அதை கேட்டு பெறுங்கள். நீங்கள் Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Do you claim it by the power of your faith? இது அவருடைய விசுவாசத்தினுடைய வலிமையினால் நடக்கிறது அது. And if you have no faith, you may come hundreds of these meetings like this and will go back empty handed without a blessing. நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் அங்கே இருந்தாலும் கூட நாம் இங்கிருந்து போகிற பொழுது வெறுங்கையோட தான் போவோம். And I begin to think that she must have been putting on a cloth which will cover her totally, like how the Muslim ladies will be walking around covering themselves so that nobody knows what is and who is inside this clothing. ஒருவேளை அந்த இடத்துல தன்னுடைய முகத்தை துணி போட்டு மூடிக்கொண்டு அவள் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், யாரும் என்னை பார்த்து விட கூடாது என்று. In those days, if somebody died in your family, they were going out in this kind of clothing which will cover themselves completely. முற்காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய முகத்தை திரை போட்டு மூடிக்கொண்டு அவர்கள் வெளியில போவாங்க. Hallelujah. 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 And the Bible says she was suffering from hemorrhage for 12 years. இறைவார்த்தை சொல்லுகிறது அவள் 12 வருடங்களாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். According to Hebrews, 12 is a perfect number. இது யூத முறைப்படி 12 என்பது நிறைவுள்ள ஒரு எண்ணாக இருக்கிறது. Therefore, by introducing number 12 years, Luke is already going to tell us that there is suffering has come to an end, it is completed for you. அந்த 12 வருடம் நிறைவுள்ள எண்ணை குறிக்கிற பொழுது அதன் அர்த்தம் 12 வருடம் என்பது அவளுடைய துன்பத்தினுடைய நிறைவை குறிக்கிறது. Therefore, your suffering is accomplished, it is completed. அந்த துன்பம் என்பது நிறைவுற்று அது இன்னைக்கு ஆசிராக மாற போகிறது. Hallelujah. 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 Which means Luke is already introducing your suffering and slavery of the sin is going to be complete by the coming of Jesus Christ. இயேசுவினுடைய வருகையினாலே உன்னுடைய துன்பமும் உன்னுடைய அடிமைத்தனமும் இன்றோடு முடிவடைகிறது என்பதை தான் லூக்கா இங்கே சொல்லி வைக்கிறார். And therefore Jesus is carrying all your problems and all your sickness and sins on his shoulder, going to Calvary, carrying the cross. எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்கள் பாரங்கள் சுமைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி இயேசு நடந்து செல்கிறார். Therefore in this Lenten season, my brother, my sister, we are also carrying our sins and sorrows and sicknesses, following Jesus on to Calvary. அன்பார்ந்த மக்கள், இந்த தவ காலத்தில் நாமும் இயேசுவை பின்பற்றி கொண்டு நம்முடைய சுமைகள் பாவங்கள் தீமைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு இயேசுவோடு பயணம் செய்வோம். And this tall cross on the wall of your church is representing that tall mountain and the cross which was erected on Calvary. இங்க இருக்கிறது நீ உயர்ந்த சிலுவை என்பது அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி மலையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Therefore the Bible says, by the blood of Jesus Christ your sins are forgiven.
வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவுடைய பாவத்தினாலே உங்களுடைய பாவங்களானது மன்னிக்கப்படுகிறது. And again coming back to Luke, this woman was suffering for 12 years from bleeding. நாம் லூக்கா ராஜ்யத்தில் மீண்டும் வருவோம். அங்கே இந்த பெண்ணானவள் 12 வருஷம் அவள் நோயோடு இருக்கிறார். The Bible does not say whether she is a married woman or she is a mother, nothing, just a woman. அங்கே அவளை குறித்து சொல்லுகிற பொழுது அவள் திருமணமானவள் என்றோ தனியாக இருக்கிறவள் என்றோ அவள் எப்படிப்பட்டவள் என்ற அவளுடைய வாழ்க்கை நிலை குறித்து எதுவுமே இங்கே சொல்லப்படுவது இல்லை. If she is not married, she cannot be married because everybody knows she is suffering from bleeding for 12 years. இந்த நோய் 12 வருடமாக அவளுக்கு இருக்கிற காரணத்தினால அவளால் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்து வாழ இயலாது. If she is married, she cannot be having a child because she is continuously bleeding for 12 years. ஒருவேளை அவள் திருமணமானவளாக இருந்திருந்தால் 12 வருடம் தொடர்ச்சியாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அவளால குழந்தையும் பெற இயலாது. When I am telling this, those of you who are not married, there is a block on the marriage, claim a healing so that you will be healed, you receive a blessing for the marriage. ஒருவேளை திருமண தடை இருக்கிற யாராவது இங்க இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்காக உரிமை தாகத்தோடு ஆர்வத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். And if you are married and having no children, pray this moment now, the Lord will cleanse you and heal you so that you can claim a baby in your womb. ஒருவேளை நீங்கள் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நற்கரை ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள், அந்த குல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Therefore, book of Isaiah chapter 54 verse 1 to 4. ஏசாயா 54 அதிகாரம் 1 முதல் 4 வார்த்தைகள். மக்கள் பெறாத மறுடியே புகழ்ந்து பாடுங்கள், பிள்ளை பெறா மலடியே நீ மகிழ்ந்து பாடு. ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 1 முதல் வார்த்தைகள். பிள்ளை பெறா மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனையுறா மங்கையே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் கணவரோடு வாழும் பெண்ணின் பிள்ளைகளை விட ஏராளமானவர் என்கிறார் ஆண்டவர். Continue. உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் கூடாரத்தை இடத்தை விரிவாக்கு, உன்னுடைய குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, கைதிகளை தாராளமாய் விட்டுவிடு, கயிறு கட்டும் முளைகளை உறுதிப்படுத்த, வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். வலப்புறவும் இடப்புறவும் நீ விரிந்து பரவுவாய். Those who have got no hope, no job, now claim a blessing coming upon you now. எந்த ஒரு எதிர்நோக்கோ வேலையோ நன்மைகளோ இல்லாதவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். You will grow to the right and to the left. நீங்கள் வலப்புறமும் இடப்புறமும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பீர்கள். And the Lord says, stretch out your rods, the cords. உன்னுடைய எல்லைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்படும். And strengthen your poles. உன்னுடைய கோல்களை எல்லாம் ஆண்டு உறுதிப்படுத்துவா. Hallelujah. Hallelujah. That means strengthen your faith and strengthen your life. உன்னுடைய விசுவாசத்தையும் உன் வாழ்வையும் உறுதிப்படுத்து. Hallelujah. 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 God is going to bless you right now. கடவுள் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். And this Lenten season today, the Lord is going to tell you, it is enough that you have suffered, enough of your problems. தவ காலத்தில் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ இதுவரை துன்புற்றது போதும், நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். And as Jesus is going, remember the centurion, his daughter is 12-year-old. அங்கே இயேசு அந்த கூட்டத்தோடு இணைந்து போகிற பொழுது அந்த நூற்றுவ தலைவனுடைய மகள் யாயினுடைய மகள் அவள் வெறும் 12 வயது உள்ளவளாக இருக்கிறார். Why the evangelist putting these two 12 years of bleeding woman? This girl is 12-year-old. அங்கே மகளுக்கும் 12 வயது, அந்த நோயுற்ற பெண்ணுக்கும் 12 ஆண்டுகளாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I told you, this woman for 12 years, no childbirth, no children. 12 வருடங்கள் ஆகிவிட்டும் அந்த பெண்ணுக்கு குழந்தையோ குடும்பமோ இல்ல. And this girl is 12-year-old, pre-teen, next year 13, she is going to maturity, going to become a mother. Before that she is going to die. இவள் 12 வயது மட்டுமே ஆன ஒரு பிள்ளை, இந்த இளம் பருவத்தை கூட அடையவில்லை, அவள் திருமணமும் ஆக போல அவளுக்கு, ஆனால் அவள் சாக போகிறாள். Therefore these two events is showing theologically and fundamentally how the Satan is attacking life threat.
எனவே இதன் அர்த்தம் இங்கே இறைவார்த்தை வழியாக எப்படி சாத்தான் நம்முடைய வாழ்வை சோதித்து நம்மை அழிக்க பார்க்கிறான் என்பதை நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. Hallelujah. And this is where Jesus comes to give you life, and that also in abundance. ஆண்டவர் இயேசு இங்கே வாழ்வு கொடுக்க வருகிறார், அதுவும் நிறைவாக கொடுப்பதற்கு அவர் வருகின்றார். Gospel of John chapter 10 and verse 10, the Bible says, the thief comes to steal, to kill and destroy. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் வருவது அழிப்பதற்கும் கொல்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் அல்ல. But I come to give you life, and that also in abundance. நான் வந்திருப்பது உங்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்கும் அதுவும் நிறைவாக கொடுப்பதற்குமே நான் வந்திருக்கிறேன். நிறைவாய் கொடுப்பது. Therefore this is the time of superabundance. அவர் இன்னும் நிறைவாக கொடுப்பதற்கே அவர் வந்திருக்கிறார். When you come to Jesus Christ, when you receive the blessing, you receive in abundance. இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிற பொழுது அவர் நிறைவாகவே அவரிடமிருந்து பெறுகிறார். In Cana, all the 6 empty stone jars were full to the brim. அங்கே கானா திருமணத்தில் அந்த 6 கற்சாடிகளும் தண்ணீரால் விளிம்பு வரை நிரப்பப்பட்டது. When Jesus multiplied the bread was 12 baskets full. இயேசு கிறிஸ்து அப்பங்களை பழுகுகிற பொழுது 12 கூடைகள் நிறைய மீதம் எடுக்கிறாங்க. Therefore when Jesus will give you, he will give you in abundance. எனவே ஆண்டவர் இயேசு கொடுக்கிற பொழுது நமக்கு எல்லாம் ஆண்டவர் நிறைவாகவே கொடுக்கிறார். Hallelujah. 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 And the Bible says this woman came through the crowd and went and touched the fringe of the garment of Jesus. இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தில் வந்த பொழுது அந்த பெண்ணானவள் சென்று ஆண்டவருடைய உடையின் விளிம்பை தொடுகிறார். And the Bible says that very moment power went out of him and she was healed. வார்த்தை சொல்லுகிறது அந்த கணமே அவளுக்குள் ஆண்டவருடைய வல்லமை கடந்து சொல்லுகிறது. And Jesus said, I know power has gone out of me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலிருந்து உங்களுக்கு ஒருவருக்கு வல்லமை கடந்து சென்றிருக்கிறது என்று சொல்லுகிறார். She did not even come and ask Jesus, can you heal me? Only touch and the power came out. அவள் இயேசுவிட வந்து என்னை சுகப்படுத்துன்னு கேட்கல, ஆனால் அவள் செய்தது அவள் ஆடையின் விளிம்பை மட்டும்தான் தொட்டாள். This moment, my brother, my sister, claim it by your faith wherever you are sitting or standing, and you are going to get a blessing or a healing. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உங்களுக்கான ஆசீர்வாதம் இந்த நிமிடம் நம்பிக்கையோடு கேட்டு பெறுங்கள். And here Jesus asked, who touched me? இங்கே ஆண்டவர் இயேசு அந்த கூட்டத்தில் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? Apostles asked, how come that you ask this question when so many people are crowding around you? அங்கே இயேசு சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிற கூட்டத்தில் உங்களை சுற்றி மக்கள் கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. நெருங்கியது யாருன்னல்ல, தொட்டது யார்? என்னை இவ்வளவு மக்கள் கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிற பொழுது என்னை தொட்டது யார் என்று எப்படி நீ கேட்கலாம்? நெருங்குது, that is an automatic action, but touching is a purposeful action. கூட்டம் நெருக்குவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் தொடுவது என்பது தனிப்படுத்தி திட்டத்தோடு செய்வது. And Saint Luke says very clearly, this woman with the trembling came through the crowd and she said, I am the one who touched you, forgive me, O Lord. இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தியிலே, அங்கே இந்த பெண்ணானவள் முன்னாடி வந்து நான் தான் உம்மை தொட்டேன் என்று அறிக்கையிடுகிறார். And everybody else knows she is a woman with hemorrhage. She has a fear, can they kill me or not? அங்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரியும், இந்த பெண்ணானவள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டவள், இவள் அறிந்தால் நம்மளை கொல்லுவாங்க என்று அவளுக்கு தெரியும். And she said to herself, if I die, I will die at the feet of the Lord Jesus Christ. ஒருவேளை நான் சாக நேர்ந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் நான் சாவேன் என்று அவள் உறுதி எடுக்கிறார். And yesterday I was asking you, some of you, if you got any kind of healing or blessing, can you lift up your hands? People were hesitant and ashamed. Oh, if I lift my hand, what others may think about it. நேற்று நாம கேட்டோம், யாருக்காவது ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று நம்புறீங்களா என்று கேட்ட பொழுது கரங்களை உயர்த்தி சொல்லுகிற பொழுது பலரும் வெட்கப்பட்டுக்கிட்டு தயங்கி நாங்கள் கை உயர்த்தாமல் இருந்தோம். When I asked this lady with the white sari yesterday to come up, she was wondering, my God, why Father is calling me now? நேற்று அந்த வெள்ளை சரி உடுத்த தாயை நோக்கி எழுந்து வர சொல்லுகிற அவங்களும் நினைச்சிருப்பாங்க, ஏண்டா இந்த சாமியார் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னுட்டு. அம்மா இப்போ நல்லா இருக்கா? You feel better? I see. Now she jumped up and stood up today. Yes, நல்லது. நல்லா இருக்கா?
நோயெல்லாம் போயா, முதுவலியெல்லாம் விட்டு போயா, இடுப்பு வலி விட்டு போய், கால் வலியெல்லாம் விட்டு போய் நல்லா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்குது. ஹalleluya, 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 உட்காருங்க. ஹalleluya, ஹalleluya. this is same thing my brother, my sister. This is the time of healing and deliverance upon you. அன்பான சகோதர சொல்லிதான் நம்முடைய விடுதலைக்கான நேரம் நமக்கு. And Jesus went into the house of Jairus and the daughter was made well. அங்கே யாயிருடைய வீட்டுக்கு இயேசு சென்று அந்த மகளுக்கு சுகம் கொடுத்து அந்த மரணத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். She was brought back to life. அவள் இழந்த வாழ்வை மீண்டும் கொடுக்கிறார். 12-year-old girl brought back to life. She is going to become the mother of the next generation. அவள் 12 வயதான பெண், அவள் இறப்பிலிருந்து வாழ்வை பெற்றவள், இன்னும் நிறைய தலைமுறைகளை காண போகிறாள். And therefore she is going to become a symbol of new Eva, new Eve. புதிய ஏவாளுடைய அடையாளமாக அவள் என்றென்றைக்கும் மாற போகிறார். And this woman suffering from hemorrhage for 12 years going to become the sign of the old Eva, going to become new. இந்த 12 ஆண்டுகளாக நோயிற்று கிடந்த பெண்ணானவள் பழைய ஏவாளில் இருந்து அவளும் புதிய ஏவாளாக மாற போகிறார். And therefore the Bible says, let us in Paul to Corinthians and chapter 6 and verse 16 onwards, he who is in Christ is a new creation. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவில் இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே புதிய படைப்பாக மாறுகிறோம். புதிய படைப்பாய் மாறுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு புதிய படைப்பாய் மாறுவது. Therefore my brother, my sister, this is a process right now. You are growing or becoming a new creation in Jesus Christ. அன்பார்ந்தவர்களே, இந்த வேலை என்பது நாம் ஆண்டவர் இயேசுவிலே புதிய படைப்பாக மாறுகிறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய ஒரு வளர்ச்சியாக இது இருக்கிறது. The old has gone, the new has come. பழையது கடந்து போகிறது, புதியது நமக்கு ஆண்டவர் தருகின்றார். What does it mean? The old has gone and the new has come. பழையது கடந்து போனதும் புதியதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? When I was coming to Silale, when we were already planning for the retreat, there had been many people cautioning me and telling me, Father, are you going to Silale? Then next week to which church? அங்கே நான் சில்லாலைக்கு வரும் பொழுது நிறைய பேர் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. அங்கே ஃபாதர், நாங்கள் சில்லாலை வருவோம், அங்கே பெரிய பெரிய கோவிலுக்கு நாங்கள் வருவோம். And if you are going to that church, this church people will not come. If you go to another one, this group will not come. சொன்னாங்க, நீ அந்த கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே வர மாட்டாங்க, இந்த கோயிலுக்கு போனால் இங்கே இருக்க அங்கே போக மாட்டாங்க என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். I was rather asking Father Pangasamy today, suppose we conduct a program in the Hindu Kovil, then people have no problem to come. ஒருவேளை இவர் இந்த சைவ கோயில் இந்த வழிபாட்டை தியானத்தை அங்கே போய் நடத்தினா நம்ம மக்கள் எல்லாம் அங்கே வருவாங்களோன்னு கேட்டேன் பங்குசாமியார் கிட்ட. கிறிஸ்தவ கோவில் வருவ கஷ்டம், இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு வர்றது கஷ்டம், சைவ கோயிலுக்கு ஈஸியாக போயிடுவோம் நாம் இல்லையா? And if not, then we will go to the beach, they can gather together there. ஒருவேளை கடற்கரையில் போய் அங்கே தியானம் நடத்தினோம்னா அங்கே எல்லாம் ஓடி வருவோம் நாம. And that is why when we don't study Bible, we don't become a new creation. Saint Paul very clearly telling, the old has gone, the new has come. இறைவார்த்தை நாம் சரியா படிக்கல அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள இயலாது. எனவே பவுல் சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, பழையது கடந்து போனது, ஆண்டவர் புதியதாக நம்மை படைக்கிறார். And therefore Saint Paul writing to Corinthians, 1 Corinthians and chapter 1, I think 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரமா, 1வது அதிகாரம். Welcome. Am I baptized in the name of Paul or ஐயா அங்கே கொஞ்சம் உட்காருங்க. 1 கொரிந்தியர். Okay. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 11 onwards. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Can we read from 1 Corinthians and chapter 1 verse 10 onwards? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாயிருங்கள். Saint Paul is very clear about it. There shall not be any division among you,
All should be of same mind and of the same faith. ஆம், பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், நம்மிடம் எந்த பிளவுகளும் இருக்கக்கூடாது, ஒரே மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். Continue. என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். உங்களிடையில் சண்டை சச்சரவு இருப்பதாக. Paul is very clear about it. Saint Paul writing in the Holy Bible, can we ever throw away this Bible and still say, I'm a Catholic? நாம் இந்த இறைவார்த்தை தூக்கி எறிந்து விட்டு நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? நாம தூய பவுல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார், நாம் அனைவரும் ஓர் உடல் என்று. Continue, Father. நான் இதை சொல்ல காரணம் இதுவே, உங்களில் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போல்லாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேப்பாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்து உள்ளவன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களா? சொல்லிக் கொண்டிருக்கிறதா? இது இந்த காஸ்டன் கோவில், அது அந்த காஸ்டன் கோவில், இது இந்த காஸ்டன் கோவில், இது இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் யூனிவர்சல் சர்ச், கேத்தலிக் சர்ச், கேத்தலிக் இந்த நேம் மட்டுமே, யூனிவர்சல் எல்லாரும் ஒருமே ஒன்னை. உலகளாவிய திரு அவை என்பது ஒன்றுதான். கத்தோலிக்க திரு அவை பிளவுபட்டதல்ல, ஒரே திரு அவையாக இருக்கிறது. இப்படி எல்லாம் டிவிஷன்ல இருந்தா, நான் இந்தியாவிலிருந்து வருது, நான் சீரோ மலபார் சர்ச்சில் இருக்குது, நான் எப்படி இங்க வரும்? இப்படி நமக்குள்ளே பிளவுகளா இருந்தா அப்படி நான் எப்படி இங்க வர முடியும்? நானு Therefore we are united in one Christ, one faith, one baptism. எனவே நாம் ஒவ்வொருவருமே ஒரே விசுவாசத்திலும், ஒரே திருமுழுக்கிலும், ஒரே கிறிஸ்துவிலும் நாம் இணைந்திருக்கிறோம். And I heard, there are some places where certain people cannot even come up to the pulpit to read the Bible. Is it reserved for any particular type of people in the whole church? நம்ம சார் கேள்விப்படுறாம சிலர் எல்லாம் சில பங்குகளில் பீடத்தில் வந்து இறைவார்த்தை வாசிக்க கூட அனுமதிக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். அப்படி யாருக்கும் எந்த தேவாலயம், எந்த இடமோ அப்படி தனிப்பட்ட ஒரு வகுப்புக்காக மாற்றி வைக்கப்பட்டது கிடையாது. Is there anyone who can say that when Jesus Christ died on the cross, the blood of Christ was fallen upon only certain category of people and not upon other people? நான் ஒருவே நம்மளால சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் இரத்தம் சிந்தியது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக தான், மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? I go the whole world, more than 40 countries in the world, and I have never seen such any division anywhere. நான் 40க்கு மேலான நாடுகளுக்குள் போயிருக்கிறேன், ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட பிளவுகளை நான் பார்த்தது இல்லை. But how can Jesus be divided? எப்படி இயேசு கிறிஸ்து பிளவுபட்டவராக இருக்க முடியும்? And still we come and receive the Holy Communion. அப்படி இயேசுவை பிளவுபடுத்தி கொண்டு எப்படி நாம் அதே ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வர முடியும்? And before the Holy Communion, the Our Father, we say, forgive us our sins as we have forgiven those who have offended us in any way. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் அடுத்தவருடைய பாவங்களை மன்னிப்பது போல என்னுடைய பாவங்களையும் மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். And the letter to Hebrews chapter 12 verse 15 onwards says, remember, you shall not be deprived of the grace of God upon you. எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் வார்த்தைகள், கடவுளுடைய அருளை இழந்து விடாதபடி கவனமாயிருங்கள். See that no root of bitterness grow into you. கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் புகுந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடி கவனமாயிருங்கள். That will defile you. அது உங்களை கலங்கப்படுத்தாதபடி கவனமாயிரு. That will make you unworthy to receive the grace of Jesus Christ. அது ஆண்டவர் இயேசுவின் அருளை பெறுவதற்கு நம்மை தகுதியற்றவராக மாற்றுகிறது. Hallelujah. 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 Therefore, my brother, my sister, the moment when we think in the name of caste, creed and different things, we are divided, not united. நாம் பிளவுபடுத்துகிற சக்திகளை நாம் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது நாம் இயேசுவிலே ஒன்றாக அல்ல பிளவுபட்டவர்களாக இருக்கிறோம். In the early church, there were divisions, of course. திருச்சபையில தொடக்க காலத்துல நிறைய பிளவுகள் இருந்துச்சு. When Saint Paul came, when he began to baptize the people who were Gentiles, non-circumcised Jews, then including Peter and other apostles, they were resisting that.
தொடக்க காலத்திலே பவுல் இறைவார்த்தை அறிவிக்க வருகிற பொழுது அங்கே புறவின மக்களுக்கு இறைவார்த்தை கொடுக்க சென்றுகிற பொழுது விருத்த சேதனம் செய்யாத அவர்களுக்கு இறைவார்த்தை கொடுப்பதையே அவர்கள் பேதுரு போன்றவர்களை எதிர்த்தாங்க அந்த இடத்துல. Paul the apostle himself, he came up and said, Jesus Christ called me to be an apostle to the Gentiles. தூய பவுலே முன்னாடி வந்து சொல்லுகிறார், நான் புற இன மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவே நான் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். And that is the result of the first ecumenical council in Jerusalem. அதான் திருச்சபையினுடைய முதல் திருச்சங்கமாக எருசலேமிலே நடத்தப்பட்டது. Paul came and he encountered other apostles there, and he also said, I am also an apostle called by Jesus. அங்கே பவுல் அங்கே அனைத்து திருத்தூதர்களையும் சந்தித்து கொண்டு சொல்லுகிறார், நானும் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தூதனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். If the Gentiles and the Samaritans and other people cannot be taken into the church, how can you say that Jesus died for all? சமாரியனோ பிறவின மக்களோ திருச்சபைக்குள் வர முடியாது என்று சொன்னால் எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்காகவும் தன்னையே கையளித்தார் என்று சொல்ல முடியும்? Hallelujah. 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 That is why in the Acts of the Apostles, we will see in chapter 10, God came a vision to Peter and told, go to the house of Cornelius, who is not a Jew, he is a Gentile man. அங்கே இப்போ திருத்துதர் பணியிலே பார்க்கிறோம், பேதுரு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பேதுருக்கு ஒரு காட்சியை கொடுத்து அந்த பேதுரு புறவினத்தை சார்ந்த கொர்நேலியின் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். And when Peter went to the house of Cornelius, when he was preaching, the Bible says Holy Spirit came upon the Gentiles also. அங்கே கொர்நேலிய வீட்டிலே பேதுரு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற பொழுது புறவின மனிதனாகிய அவனுடைய வீட்டிற்கு அவர்கள் மேலே தூய ஆவி இறங்கி வந்து அபிஷேகம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. My dear people, there is no division in the church in the name of the caste and creed. There is only one church, one pope, one faith, one baptism. எனவே அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே அங்கே சாதி சார்ந்தோ மதம் சார்ந்தோ எவ்வித பிளவுகளும் கிடையாது. நாம் ஒரே திருச்சபை, ஒரே திருத்தந்தையின் மக்களாக இருக்கிறோம். Hallelujah. 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 சத்தமாக சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து Hallelujah. 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 Book of Genesis and chapter 12, when God called Abraham, God told, leave your country, your people and your kinsmen and go to the place which I will show you. தொடக்க நாள் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் அங்கே 1 முதல் வார்த்தைகளை வாசிக்கிறோம். கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது உன்னுடைய நாடு, வீடு, இனம், உறவு அனைத்தையும் விட்டுவிட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவரை அழைக்கிறார். That is a new promised land. அதான் புதிய வாக்களிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. Leave your country. Leave your country. உன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிடு. Leave your people. உன்னுடைய சொந்த இனத்தை விட்டுவிடு. Your father's home. உன்னுடைய உறவுகள் எல்லாம் விடு. Which means this is what Saint Paul says later, he who is in Christ is a new creation. Cut away from all such binding things and walk towards a new generation. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருக்கிற யாவரும் புதிய படைப்பாளிகள். இதை நம்மை பிளவுபடுத்தக்கூடிய கடந்த காலத்திய சக்திகளை எல்லாம் நம்ம விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். And that's what Pope told us in the previous year. This is a year of hope. Year of hope, and hope does not disappoint us because God's love has been poured into our hearts through the Holy Spirit who has been given to us. Romans 5:5. எனவேதான் கடந்த ஆண்டு திருத்தந்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அந்த ஆண்டை கொண்டாட அழைக்கிறார். காரணம், எதிர்நோக்கு ஒரு பொழுதும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காத காரணம், தூய ஆவி வழியாக நம்முடைய உள்ளங்களிலே கடவுள் ஆண்டவருடைய அன்பை பொழிந்திருக்கிறார். Therefore, எதிர்பார்த்த திருப்பயணம். Therefore, our life should be a திருப்பயணம், should be a holy pilgrimage. எனவே நம்முடைய வாழ்வு என்பது பரிசுத்தமான ஒரு திரு யாத்திரையாக இருக்கணும். Hallelujah. 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 Therefore, Saint Paul says, Jesus Christ died for the Greeks, for the Jews,
for the Gentiles. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இறந்தது கிரேக்கர்களுக்காகவும் யூதர்களுக்காகவும் எல்லா புறவின மக்களுக்காகவும் தான் என்று சொல்லுகிறார். Saint Paul, being the apostle, he himself does not claim anything. He says, I don't want a group for myself, nor Apollo, or nor in anybody else's name, only in the name of Jesus. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நாம் யாரும் அப்பல்லோவின் பெயராலும் மற்ற யாருடைய பெயராலும் என்னுடைய பெயராலும் திருமுழுக்கு பெறல, நாம் இயேசுவின் பெயரால் மட்டுமே தான் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். I know one thing. Jesus Christ was born of Blessed Virgin Mary in Nazareth. Blessed Virgin Mary was the mother of Jesus, and Jesus took birth in Bethlehem. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக நாசரேத்திலே அவள் அன்னை மரியாள் உதரத்திலே பிறக்கிறார். But Mother Mary appeared to different people in different places. அன்னை மரியாள் பல நாடுகளிலே பல இடங்களிலே பல விதங்களிலே காட்சியை கொடுக்கிறார். In Lourdes, Our Lady of Lourdes, Our Lady of Fatima, Our Lady of Madhu, Our Lady of Velanganni. வேளாங்கண்ணியிலும் மடுவிலும் பாத்திமாவும் லூர்திலும் பல இடங்களிலே அன்னையானவள் காட்சி கொடுக்கிறார். It is all the same person. ஆனா எல்லா இடத்திலும் பல இடம் காட்சி கொடுத்தாலும் ஒரே மாதாமாவும். Therefore it is not to divide you. This is வேளாங்கண்ணி மாதா, கன்னி மாதா, கதிர மாதா, அப்படி எல்லாம் டிவிஷன் இருக்குதா? மாதா பல இடங்களிலே பல பெயர்களிலும் காட்சி கொடுத்தாலும் ஆனா எல்லாம் மாதா ஒருபொழுதும் யாரையும் பிளவுபடுத்துவது கிடையாது. Therefore the church is built in the name of different names of Mother Mary. It is not to divide the church. It is a sign of single unity. Mother Mary is only one person. எனவே அன்னை மரியாளுடைய பெயர்ல நிறைய தேவாலயங்கள் இருந்தாலும் அதன் அர்த்தம் திருச்சபை பிளவுபடுத்துவதில்லை. அன்னையானவள் ஒரே சமூகமாக நம்மளை இணைக்கின்றார். And anybody heading such divisions of the church is a curse in the church. எனவே யாரெல்லாம் திருச்சபையில பிளவுகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் திருச்சபைக்கு எதிரான சாபமாக இருக்கிறார்கள். Hallelujah. 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 It is like Judas in the church when Jesus was talking about the blessed sacrament and a new life in the Gospel of John, and you will see in John chapter 6 and verse 66. Some people went away dividing. நமக்கு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 66 பார்க்கிறோம், சில மக்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே சமூகத்திலிருந்து விலகி போறதை நாம் பார்க்கிறோம். விலகி போகுது. And this விலகி போகுது, it is not only today, in the time of Jesus also. இன்று மட்டுமல்ல, இயேசுவின் காலத்திலும் கூட திருச்சபையின் போதனை ஏற்காமல் விலகி போன மக்களை பார்க்கிறோம். When Jesus was giving his own body, the last supper, from that one விலகி போய் அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்கருணை பற்றி போதிக்கிற பொழுது ஒரு கூட்டம் அங்கிருந்து இயேசுவிலிருந்து அகன்று போகிறார்கள். That is Judas. யூதாசும் சேர்ந்துதான். Therefore in the Gospel of John chapter 6 and verse 66, number 66, people divided themselves and went away. Remember, number 666 is a Satan's number. அங்கே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 66 அவர்கள் இயேசுவிலிருந்து விலகி போறாங்க. அந்த 666 என்பது சாத்தானுடைய எண்ணாக இருக்கிறது. Therefore those who follow the Satan number will divide and go away, making different group. எனவே சாத்தானை பின்பற்றுகிறவங்க எல்லாருமே சமூகத்தை பிளவுபடுத்திக் கொண்டு தங்களுக்குரிய குழுவோடு சேர்ந்து போயிடுறாங்க. And then Jesus asked the question to Peter or others, do you also want to go away? எனவே ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? Pedro said, where shall we go, Lord? You are the words of eternal life. அங்கே பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம்? சொல்லுங்க. வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே. உம்மிடம் தானே. Hallelujah. 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 Not only that, my dear people, let me speak in soft voice, though it is in the mic. When we divide ourselves in the name of caste and creed and that church and this church, what witnessing are we giving among the Hindus and Muslims? நாம் இப்படி சாதிய பெயரால் பிளவுபடுத்தி வாழ்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வை நம்மை சுற்றி வாழக்கூடிய பிற சமய மக்களுக்கு நாம கொடுக்கிறோம். Especially in a place like Jaffna, where there is a majority of the Hindus perhaps or other people, then out witnessing the Catholic Church, we have a responsibility of showing the true faith, true God and the unity of the church. நாம யாழ்ப்பாணம் போன்ற பிற சமய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நாம் வாழ்கிற பொழுது நாம ஒரே திருச்சபையினுடைய ஒரே இறைவனுடைய பிள்ளைகளாக எப்படிப்பட்ட சாட்சியத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம்.
Hallelujah. Hallelujah. And if you are giving an edir satchyam, then we are culpable before God. நாம் எதிர்மறையான சாட்சியத்தை நம் சாட்சிய வாழ்வை வாழ்கிற பொழுது நம் ஆண்டவருக்கு முன்பாக பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். When God told Abraham, leave your country, your place, which means, there are many things you had been attached to, but open yourself for a new generation and a new hope, and God is going to show you a new land. ஆபிரகாமை தன் சொந்த நாடு வீடு இனம் அனைத்து விட்டு வருகிற பொழுது அவருக்கு புதிய ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவருக்கு அடையாளம் காட்டுகிறார். அதே போலதான் ஆண்டவர் நமக்கும் திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருமே புதிய இனமாக புதிய படைப்பாக மாற ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். I told you I am associated with the church in Yalpanam more than 26 years now. கடந்த 26 ஆண்டுகளாக யாழ்ப்பாண திருவையோடு நான் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த யுத்த நாளுகளில் நான் வந்தபோது there were no divisions, I understand. போர்காலத்தில் நான் வந்த பொழுது இங்கே திரு அவை யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு பிளவு இருந்தது கிடையாது. At the time of tsunami there were no groups and divisions. சுனாமி வந்த பொழுது போன்ற பிளவுகள் இல்லையே. And at the time of COVID there were no divisions. கோவிட் நோய் வந்த பொழுதும் இது போன்ற பிளவுகள் அப்பொழுது இல்லையே. When did we re-establish these divisions again? இந்த அந்த திருவை எப்படி நாம் ஸ்தாபிக்க போகிறோம்? Once again I appeal to you in the name of Jesus Christ who died for us on the cross. This time of Lent, this tavakalathil, take away all such bondages from our head and be humble before the Lord Jesus Christ. இந்த தவ காலத்திலே நமக்காக பாடுகள் பட்டு தன்னை கையளித்த இயேசுவின் நாமத்திலே உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி உங்களே நீங்கள் தாழ்த்தி கொண்டு ஒன்றிணைந்து வாழுங்கள். Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Hallelujah. 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 Therefore, this is the time that we are going to be growing together before the Lord Jesus Christ. ஆண்டவருடைய பெயரால் நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து வளர அழைக்கப்படுகிறோம். And because Gospel of Matthew chapter 28 and verse 18, the last time Jesus appearing before the disciples after his resurrection. மத்தேயு நற்செய்தி 28:18 ஆண்டவர் இயேசு உயிர்ப்புக்கு பிறகு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். And then Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given to me. அப்பொழுது இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் என்னிடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Go therefore and make disciples of all people, all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். Teaching them to observe all that I have commanded you and do. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன். I am with you till the end of the times. நான் உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். Jesus said, all authority in heaven and on earth is given to me, to Jesus. இயேசு அவர்களும் சொல்லது, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றார். Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Again in Matthew 16 and 19. மத்தேயு நற்செய்தி 16:19 வார்த்தை. I give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth shall be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். This is where Jesus giving authority to the apostles.
அங்கே திருத்தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை வழங்குகிறார். And this is where Jesus is giving the authority of confession to the priest. அங்கே பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை குருக்களுக்கு ஆண்டவர் வழங்குகிறார். And therefore when came to John 20-22, Jesus breathed upon the apostles and said, receive the Holy Spirit and I give you the power and authority. அங்கே யோவான் 22:20-22 ஆண்டவர் சொல்லுகிறார், தூய் ஆவி அவர்கள் மீது ஊதி நீங்கள் சென்ற பாவங்களை மன்னியுங்கள் என்ற அதிகாரத்தை வழங்குகிறார். In the same manner, this Father Leo, like anybody else, at the time of the ordination, when he was kneeling down before the bishop laid the hand upon them and told, I give you power and authority over on earth and on heaven. எனவேதான் அதுபோல தான் நம்முடைய பங்கு தந்தை குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்காக ஆயருக்கு முன் முழந்தால் படையிட்ட பொழுது அதே அதிகாரத்தை தான் குரு பங்கு தந்தைக்கு ஆயர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். Whatever you bind on earth will be bound in heaven, whatever you open on earth will be open in heaven. மண்ணுலகில் தடை செய்வது எல்லாம் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். This is authority from the Pope to the bishops and coming upon the priests in the Catholic Church. இதுதான் திருத்தூதருடைய மரபு வழியாக திருத்தந்தைக்கும் ஆயருக்கும் குருக்களுக்குமாக வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரமாக இருக்கிறது. Therefore, according to the church in the teaching, the priest is given the authority over the people and of the sheep of the church. எனவே அந்த அதிகாரம் வழியாகத்தான் குருவானவருக்கு மக்கள் மீதுள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்துகின்றார். And if you believe, when this father will sit at the confessional and when you confess in the name of Jesus Christ, the authority Jesus has given me in the church, your sins are forgiven. When you are given the blessing, if your sins are forgiven, if you believe that, whatever he will tell you from the altar is also to be bound by the law. அந்த குருவானவர் பாவசகிதம் கொடுக்கிற வேளையில் அவர் அங்கிருந்து உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற பொழுது அதை நீ நம்புகிறாய் என்று சொன்னால் அதே குருவானவர் பீடத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நாம் நம்ப வேண்டும். This is a spiritual authority. இது ஒரு ஆன்ம அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The priest will come to your home and tell you, you don't build a house here or there. That is your freedom. குருவானவர் உங்கள் வீட்டுக்குள் வந்து நீ அங்க போகாது இங்க போகாது என்று சொல்ல முடியாது, அது உங்களுக்கான சுதந்திரம். And when the priest will come to your home, you can sit anywhere, either in the kitchen or outside. That is your freedom. குருவானவர் உங்க வீட்டுக்கு வருகிற பொழுது நீ கிச்சன்ல எங்க வேணா உட்காரலாம், அது உனக்கான சுதந்திரம் அது. But when you come to the church, if the priest will say, everybody come closer in the church, you have to follow, you have to obey that. காரணம் அதே நேரத்தில் நீ தேவாலயத்துக்கு வருகிற பொழுது இங்கிருந்து குருவானவர் சொல்லுகிற பொழுது வெளியே இருக்க உள்ள வாங்கன்னு சொன்னால் நீ அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். In Sri Lanka, when you are driving on the way, if you are overtaking at a single line over there, then the police will stop you there and put a penalty on you. That is the law of the country. அரசு ஸ்ரீலங்காவில் சாலையிலே பயணம் செய்கிற பொழுது வரையப்பட்டிருக்கிற அதுக்கு கோர்ட்டுக்கு எதிர் கடந்து செல்லுகிற பொழுது அங்கே போலீஸ் பிடித்து உனக்கு ஃபைன் அபராதம் விதிப்பாங்க. On the road, if there is the speed limit is 50 kilometers, you are going on 70 kilometers, the police will stop you and give you fine. அங்கே அதிவேகமாக நீ செல்லுகிற பொழுது வேகத்தினுடைய அளவை தாண்டி நீ செல்லுகிற பொழுது போலீஸ் உன்னை பிடித்து உங்களுக்கு அபராதம் விதிப்பார்கள். Don't you think that the priest of your parish, for that matter any priest, don't you think he has a spiritual authority over you? எனவே அதே போல உங்களுடைய பங்கு தந்தை என்கிறவர் உங்கள் மீது அதிகாரம் உங்கள் ஆன்மாவின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நம்புறதில்லையா நீங்க? The prophet says, you shall not raise your hand against the priest, the anointed one. எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது, நான் அருட்பழிவு செய்தவன் மீது நீ கை உயர்த்தாதே. In the Bible we know when King Saul was under the captivity of David, when they said, shall we go and cut off his neck? David said, Saul is an anointed one of God. You shall not raise your finger against him. தாவீதினுடைய பணியாளர்கள் சவுலை கொல்வதற்கு வாய்ப்பு வந்த பொழுது அவளை கொல்லலாமா என்று கேட்ட பொழுது தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரால் அருட்பொழிவு செய்தவன் மீது நீ கை வைக்காதே. Hallelujah. 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 Remember the Catholic Church, your privilege and advantage is that we have a priest in your life.
நமக்கு கத்தோலிக்க திரு அவையிலே நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு குருவானவரை ஆண்டவர் தந்திருக்கிறார். And we know when you are born, there is a priest for you to be baptized in the church. நீங்க தேவாலயத்துக்கு வருகிற பொழுது திருமுழுக்கு கொடுக்க ஒரு குருவானவர் இருக்கிறார். As you are growing up, there is a priest there to hear first confession and forgive you of your sins. அங்கே உன்னுடைய முதல் பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு குருக்கள் இருக்கிறார். And when you grow up, there is a priest who give you the communion in your tongue for the first time. Jesus, this is the body and blood of Jesus Christ. Take it that you may have eternal life. இன்னும் சற்று வளருகிற பொழுது உனக்கு நற்கருணை கொடு, இது கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லி நற்கருணை கொடுக்க ஒரு குருவானவர் இருக்கிறார். When your father, mother or somebody near to died, you will come and tell the priest will offer a mass for the repose of the soul of your dear ones. உன்னுடைய குடும்பத்திலே உறவுகள் இறந்து போகிற பொழுது அந்த உறவுகளுக்காக திருப்பலிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அங்கேயும் ஒரு குரு இருக்கிறார். And when you are growing in age, there is a marriage proposal and marriage is fixed. There is a priest coming to bless your wedding so that you are going to live a sacramental life. திருமண வயதாகிற பொழுது நீ தேவாலய திருமணம் அர்ச்சிக்கப்பட்டு நீ திருவருட்சாதன முறைப்படி திருமணம் செய்வதற்கு அங்கேயும் ஒரு குருவானவர் உனக்கு இருக்கிறார். When you build a house, you will call the priest will come and bless your house so that it is protected from all evil and harm and hurt. நீ வீடு கட்டுகிற பொழுது அந்த வீடு வந்து அர்ச்சிக்கப்படுவதற்கு குருவானவர் அங்கே இருக்கிறார். அதன் வழியாக எல்லாவித தீமைகளிலிருந்தும் அந்த வீடு காக்கப்படுகிறது. When you buy a new vehicle, you will bring to the priest and the priest will bless it in the name of Jesus Christ so that this vehicle will protect you. நீ வாகனத்தை ஆசீர்வதிக்கிற பொழுது குருவானவரிடம் கொண்டு வருகிற பொழுது அந்த குருத்துவ அதிகாரத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கிற பொழுது எல்லா தீமைகளிலிருந்தும் அது பாதுகாக்கப்படுகிறது. And breathing your last in the hospital there, you will come running to the priest and he will come along with Jesus Christ carrying the cross with the blessed sacrament, give you the last unction and give you the healing and deliverance in the name of Jesus. நீ மருத்துவமனையில் இறுதி மூச்சு விடுவதற்காக காத்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கேயும் குருவானவர் நற்கருணை சுமந்து கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க அங்கேயும் குருத்துவத்தோடு வருகிறார். நீ கோவிட் பிடிச்சு கிடந்தாலும் கேன்சர் பிடிச்சு கிடந்தாலும் எதுவுமே வியாதியில் இருந்தாலும் குருவானவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 And when you die, the message will come to the priest. Appa amma irandu poitar, and the priest will ring the bell and there is a requiem mass. The priest will come your home to bring your body, not just an abandoned corpse, rather accompanied to be brought to the church under the burial ground. உங்கள் குடும்பங்களில் யாராவது இறந்து போகிற பொழுது குருவானவர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஆசீர்வதித்து அந்த இறுதி பயணத்திலே உங்களோடு பயணம் செய்பவராக குரு இருக்கிறார். And even after your death and funeral on the 7th day or the 41st day, whatever, the priest will be again there to offer the sacrifice and to bless the cemetery, bless your home. இறந்தவருடைய நினைவு நாட்களிலே உங்களுக்காக ஜெபிக்கவும் கல்லறையிலே ஜெபிக்கவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கவும் அங்கேயும் குருவானவர் இருக்கின்றார். Where on earth you have a person who will be following you from the time of your birth to the time of your death, even after death. With prayer, there is a priest in the church following you always. உன்னுடைய பிறப்பிலிருந்து வாழ்க்கையின் இறுதி வரை கூட அங்கே குருவானவர் உனக்காக ஜெபத்தோடு ஒருவர் இருக்கின்றார். And is there anyone who can maintain a hatred or anger against a priest? எனவே அன்பாதவர்களே, குருக்களுக்கு எதிரான கோபமோ வெறுப்போ நம்மில் சுமந்து நடக்கலாமா? However, my dear people, priests like me or anyone else, we are also human beings. குருவான குருக்களா இருக்கிற நாங்களும் சாதாரண மனிதர்கள் தான். And we are not just come down from heaven. We are born of mother and father like you. நாங்கள் யாரும் விண்ணகத்தில் இறங்கி வரல, உங்களை போன்ற தாய் தந்தையிடமிருந்து பிறந்து வந்திருக்கிறோம். And within this casket also there is a human flesh and blood. எங்களுக்குள்ளும் மனித உடல் சதைதான் இருக்கிறது. But we live for you. ஆனால் நாங்கள் உங்களுக்காக வாழ்கிறோம். When my father died after my priesthood, I was not in my home. I was in the mission area. I came to know my father died only after 15 days of his funeral. என்னுடைய குடும்பத்தின் தகப்பன் இறந்த பொழுது நான் மரணத்தில் கூட இல்லை. நான் வேறு தூரமான ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கிருந்து 40 நாட்களுக்கு பிறகுதான் நான் இங்கே தகப்பனுடைய மரண செய்திக்கு பிறகுதான் வந்து சேர்ந்தேன். I was a missionary. நான் அப்பொழுது மறை பணியாளனாக இருந்தேன். Just 1 year back when my eldest brother died, who brought me up like his own son,
of the 10 children, he is the first one, I am the seventh one. When he died, I was in Africa. என்னுடைய மூத்த சகோதரன் இருந்த பொழுது கூட நான் இங்கே இல்லை, நான் ஆப்பிரிக்காவில் தான் இருந்திருந்தேன். When the first anniversary of my brother, I was in Sri Lanka. I couldn't go for his first anniversary mass at home. அதே போல் அந்த சகோதரனுடைய மரணத்தினுடைய முதல் ஆண்டு வந்த பொழுது நான் ஊரில் இல்லை, நான் இங்கே இலங்கையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். And if so, my dear people, if the priest is living for you, how can we keep a division in the name of that priest and this priest? எனவே குருவானவர் நமக்காக வாழ்கிற பொழுது எப்படி நாம குருக்களின் பெயரால பிளவுகளை ஏற்படுத்த முடியும்? However, as human beings, there could be mistakes in the lives of any priest in their life. எனவே குருக்களும் மனிதனிட முறையில் அவர்களுக்குள்ளும் குறைகள் வரலாம். Therefore, my dear people, in the name of Jesus Christ, என்னை அன்பார்ந்த மக்கள், இயேசுவின் நாமத்தினாலே, had there been any priest or any sister or a religious person hurt you in any way, in the name of all the priests, I kneel down and beg forgiveness from you. ஒருவேளை ஏதேனும் குருக்கள் வழியாக குருவானவர்கள் அருட்சவர் வழியாக உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அனைத்து குருக்களை முன்னிட்டு நான் இப்பொழுது உங்களுக்கு முன் விழுந்தால் படியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். Just as Jesus lifted up the whole people in his hands, so too, my dear people, I lift up all my beloved people in Yalpanam and lift them as one unit. எனவே ஆண்டவர் இயேசு நம்முடைய உலகம் முழுவதும் பாவங்களை உயர்த்தியது போல நானும் அனைத்து குருக்களுடைய பாவங்களை முன்னிட்டு நான் உயர்த்துகிறேன். Had there been any kind of hurt feelings because of any kind of scandalous life from any priest or any religious for that matter, I ask forgiveness in the name of Jesus who died for you on the cross. குருக்களுடைய அவதூறு ஆன வாழ்க்கை வழியாக ஏதேனும் காயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அனைத்து குருக்கள் சார்பாகவும் நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன். Everybody lift up your right hand and you pray for us. உங்கள் வலது கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்தி கொண்ட எல்லா குருக்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். So that we are able to bless you and pray for you in the name of Jesus. நாம் இப்பொழுது குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசு ஆண்டவரே, எல்லா குருக்களுக்காக மன்னியும் ஆண்டவரே, எங்கள் பாபங்களை மன்னியும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, without any division, without any disharmony, keep us united always under the sacred sanctity of your holy priesthood, that we will offer masses in the name of Jesus who died for us. ஆண்டவரே, இது ஆண்டு எங்களுக்காக மரித்த இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு திருப்பலியையும் முன்னிட்டோம். எந்த பிளவுகளும் எங்களுக்குள் இல்லாமல் நாங்கள் ஒருமித்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு அருளை தாரும். Hallelujah. 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 And in the Holy Bible, my dear people, the Bible says at the death of Jesus Christ, the curtain that was separating from the people to the sanctuary, that was torn from top to bottom, separating. There is no division now. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசுவின் மரணத்தின் பொழுது தேவாலயத்தில் திரையானது அங்கே இரண்டாக கிழிகிறது. Therefore, hereafter, anybody of the faithful, anyone who is baptized, is empowered and authorized. Come and read the Bible from this pulpit, for that matter, anywhere in the church. எனவே திருமுழுக்கு பெற்றிருக்க ஒவ்வொருவருமே பீடத்தின் மேல் ஏறி வந்து பீடத்தில் இறைவார்த்தை வாசிக்கிற பீடத்தில் வார்த்தை வாசிப்பதற்கான அதிகாரத்தை நாம் திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம். Either in this church or any church for that matter, nobody can stop anyone who has a right to be here proclaiming the word of God. எந்த தேவாலயத்திலோ எந்த தேவாலயத்தில் இருக்கலாம், நாம் இறைவார்த்தை வாசிப்பதற்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இறைவார்த்தை வாசிப்பதற்கு யாரும் எதுவுமே நமக்கு தடையாக இல்லை. Because the Bible very clearly says the curtain is torn and there is no more separation between the holy of holy and the sanctuary. எனவே வார்த்தை சொல்லுவது போல அங்கே திருத்தூயகத்தினுடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டு அங்கே பீடமும் மக்கள் இருக்கிற இடமும் ஒன்றானது போல அங்கே எவ்வித பிளவுகளும் இல்லை. And the letter to Hebrews chapter 9 says, Jesus entered the holy of holy once and for all, not with the blood of the bull and the ram, rather with his own blood he entered the holy and offered the eternal sacrifice.
அங்கே எபிரேயர் திருமணம் சொல்லுவது போல ஆண்டவரே என்றென்றைக்குமாக ஒரே முறையாக தூயத்துக்குள் நுழைந்து தன்னுடைய உடல் இரத்தத்தினாலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். And therefore one Christ, one church, one faith, one baptism, one Eucharist. எனவே ஒரே திருவையாக ஒரே கிறிஸ்துவாக ஒரே நற்கருணையாக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. My dear people, kindly stand up. This is the moment of great healing coming upon you now. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஆண்டவருடைய அருள் நம்மில் இறங்கி வருவதற்காக. Many of your hurt feelings in your heart. நம்முடைய நிறைய பேருடைய உள்ளங்களிலே காயங்கள் இருக்கிறது. And there may be some of you who are rejected in your life. Jesus says, you are precious before me. சில நமக்கு மறுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். And St. Paul writing in the Thessalonians first letter chapter 5 and verse 20-24 says, this is the time, may the Lord of peace himself sanctify you completely. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திலும் நீங்கள் முழுமையாக நலம் பெறுங்கள் என்று சொல்லுகிறார். முழுமையாக நலம் பெறுக, உள்ளத்தில ஆன்மத்தில உடல் உள்ள உடலில. May you be healed in mind, body and soul. நாம் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திலும் நலம் பெற வேண்டும். And there are many of you living under various kinds of fear, stress and anxiety. We are praying for in this moment, you will be healed of your fear, anxiety. நம் நிறைய பேர் பயத்திலும் மன அழுத்தத்திலும் அங்கலாய்ப்புகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது அவற்றில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். Book of Isaiah chapter 43 verse 1-5 says, fear not, I call you by name, you are mine. ஏசாயா புத்தகம் 43:1 வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ எனக்கு உரியவன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன். அஞ்சாதே, அஞ்சாதே, அஞ்சாதே. Therefore, my dear people, this moment, anybody having any kind of fear of darkness, of loneliness, of lonely places, you be healed right now. நாம் இப்பொழுது ஒருவேளை இருள் சம்பந்தமான பயமோ அப்படிப்பட்ட தீமைகளோ நாம் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இருள் சார்ந்த எல்லாவித அச்சத்தின் என்றும் விடுதலை கொடுக்கிறார். Somehow the fear of death, you always think something may happen, I may die, I may die. நான் சிலருக்கு இப்பொழுது மரணம் சார்ந்த பயம் இருக்கலாம். And some people have the fear of committing suicide. I want to die, I want to die. சிலருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். From the demonic power we are praying for, you are going to be delivered right now. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது வந்து அப்படிப்பட்ட தீய கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெற போகிறீர்கள். For some of you there is a block upon you, because of that there is no blessing coming upon you. உங்களுக்குள்ள சிலருக்கு தடைகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட தடைகளை விடுதலை கொடுக்கிறார். The main தடை is your sinfulness. நம்மளுக்கு இப்போ நம்ம மிக முக்கியமா அடிமைத்தனமாக நம்முடைய பாவத்தின் கட்டுகள் இருக்கிறது, அது ஒரு தடை, அது தடையாக இருக்கிறது. And the block second is your anger and hatred. இரண்டாவது தடை உங்க இறையாசிர் பெறுவதற்கு உன்னுடைய கோபம். Some people are very much torn by anger. சிலருக்கு மிக அதிகமான கோப வெறியோடு இருக்கிறோம். The fourth commandment says, you shall honor your father and mother that you may live longer on earth. நான்காவது கட்டளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தாய் தந்தையரை மதித்து நட. தாய் தந்தையரை மதித்து நட, மெதித்து நடக்காது. Because that is so that you may live longer on earth. There are many children, they will be jeering angrily. I told you, mama, amma, like a lion or a dog and donkey, they will be sneering. சிலரும் சொந்த பெற்றோர்களுக்கு எதிராகவே பயங்கரமான கோபத்தோடு நடந்து கொள்வார்கள். And the other day somebody came to me for the prayer. This man was only 19-year-old. I saw full bandage on his hands. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மகள் ஜெபிக்க வந்தார், கையில் நிறைய கட்டுகள் எல்லாம் இருந்தது. His mother brought him to me. அந்த மகனை தாயானவள் கொண்டு வந்தார். And I asked, why this big bandage all around your hand? கையிலே இந்த கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. Initially he just told me, I got hurt. அவன் சொன்னா சாமி எனக்கு காயம் பட்டுருச்சு, அதனால தான் அந்த கட்டு போட்டிருக்கேன். After half an hour of the counseling,
Then I told him, now I know how your hand got hurt. நான் ஒரு அரை மணி நேரம் கவுன்சிலிங்கு பிறகு சொன்ன அந்த கதைத்த பிறகு சொன்னேன், இப்பொழுது அந்த கை கட்டு ஏன் போட்டிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னேன். He was angry with his mother with a glass in his hand. He went and hit another window pane the glass and pushed through that, and whole hand was broken and cut. அவன் தன்னுடைய தாயை அடிப்பதற்காக ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கொண்டு இடிக்க போனவன் அந்த வேறொரு ஜன்னல் கண்ணாடிக்குள்ள கையை குத்தி அந்த கண்ணாடி எல்லாம் கையை கிழித்து போயிருந்தது. And I saw there had been bandaged pasted on the face of the mother also. அந்த தாயினுடைய முகத்திலும் அந்த கட்டுகள் இருந்துச்சு. When I was talking about it, I saw tears coming down from the eyes of the mother. அதை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது தாயினுடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. At the end of it, I told him, kneel down and ask forgiveness from your mother. அந்த மகனை பார்த்து சொன்ன இறுதியில, நீ முழந்தாள் படியிட்டு உன் தாயிடம் மன்னிப்பு கேள் என்று சொன்னேன். And I saw him with the tears. He went down and kissed the feet of the mother, and the mother lifted him and embraced him. அவன் கண்ணீரோடு தாயின் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பொழுது தாயானவள் அவனை வாரி எடுத்து அணைத்து கொண்டாள். Because this boy studying in the in the O level, he could not complete that. He cannot get along with his family, and therefore he was utter failure. அவன் ஓயில் படிக்கிற ஒரு மாணவன், அவன் தன் குடும்பத்தோடு இணைந்து போக முடியாத காரணத்தினால அவன் தன்னுடைய படிப்பிலே தோற்று போனவனாக இருந்தான். And he told me, I have no interest in anything. அவன் சொன்னா, எனக்கு எதிலுமே ஆர்வம் இல்லை ஃபாதர். எதற்கு ஆர்வம் இல்லை சொல்ல மாட்டான். நான் சொல்லினான், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபோன் பார்க்கணும். அவனுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், டெய்லி ஃபோன் பார்த்துட்டு இருக்கணும். Hours and hours under the bondage of the phone, screen addiction. பல மணி நேரங்களாக அந்த மொபைலுக்கு அடிமையாக இருந்தான் அவன். This moment, my brothers, sisters, especially for the youngsters, we are praying for you to get a deliverance from your screen addiction, to the phone, to the TV, to computer. அன்பார்ந்த பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை, இந்த நேரம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எனவே மொபைல், டிவி போன்ற பொழுதுபோக்கு சாதனங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Whatever be your sicknesses, the book of Exodus 15:26 says, I am the Yahweh who heals you. விடுதலை பயண புத்தகம் 15:26 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். You must believe it, you must claim it, and then you receive it. நீ அதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள். And there are some people, you cannot progress anything in your life because there is some kind of an affliction or a curse upon you. நான் சிலர் எதை செய்தாலும் அவன் சரியா செய்ய முடியாமல் இருக்க காரணம் ஒரு சாபத்தின் கட்டு அங்கே அவர்களில் குடிகொண்டிருக்கிறது. And if you want to get a deliverance this moment, we pray for you and you claim the healing. Isaiah 54:17. இப்பொழுது ஏசாயா புத்தகம் 54:17 நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்ட அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், ஆண்டவர் அதன் வழியாக விடுதலை கொடுப்பார். No weapon that is fashioned against you shall prevail over you. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் நான் முறியடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எது போர்க்கருவியும் நினைக்காதே. Hallelujah. Hallelujah. This is the commandment and the vindication of the Lord. இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Therefore this moment, anybody think, many people when they come to us for prayer, they will say, Father, எதுமே செய்வனி இருக்குது. In those days I did not understand, so I used to ask Father Xavier, Father, இது செய்வனி இது என்ன? நான் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஃபாதர்கள் செய்வினருக்கு மந்திரவாதம் சொல்லி வருவாங்க, எனக்கு செய்வினை என்னன்னே தெரியாது. அப்போதான் கூட இருக்கிற எங்களை போன்ற குருக்களிடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். And there is no Saivana you can claim for you, because the only thing that you can claim for you is, it is a cross of Christ, the blood of Christ, that will cleanse you from any kind of evil practice, witchcraft or any Saivana. உங்களுக்கு எதிராக எந்த ஒரு செய்வினையோ மந்திரவாதம் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே அனைத்தையும் முறியடித்திருக்கிறார். And when you don't believe in Jesus Christ and his death and resurrection, then all the saving will come upon you. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பிலே நம்பிக்கை வைக்காத பொழுது எல்லா செய்வினையும் தலைமையில வரும். Hallelujah. Hallelujah. We are all standing up now to receive the healing blessing.
நாம் இப்பொழுது அருள் தாரும் இயேசுவே என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். பாடிக்கொண்டு ஆண்டவரை எங்களுக்கு விடுதலை தாருங்கப்பா, எங்களுக்கு அருள் தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி விடுதலைக்கான இறையருளுக்காக ஜெபிப்போம். வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எழுந்து உள்ளால வாருங்க. வெளியே இருக்கிற எல்லாரும் எழுந்து நாம் உள்ளே வருவோம். நாம வாசக்கிலும் வெளியிலும் எல்லாம் வாசப்படியில் வெளியே இருக்கிற எல்லாரும் எழுந்து உள்ளே வந்து விடுவோம். This is a time of great blessing upon every one of you. Jesus has come, therefore you also come to welcome Jesus. ஆண்டவர் இயேசு நமக்குள் வருகிறார். எனவே நம்ம அந்த ஆண்டவர் அருளை பெற நாமும் உள்ளே வருவோம். குழந்தையோடு இருப்ப அம்மா தாய்மாரெல்லாம் குழந்தையை எடுத்து உள்ளால வாருங்க. குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் இருந்தால் குழந்தை பெருசாகும், வெளியிலே அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். பெரிய நம்பிக்கையோடு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உள்ளால வந்து எல்லாரும் பெரிய நம்பிக்கையோடு இந்த குணமழிக்கும் வழிபாடில் சேர்ந்து செவியும். வெளியில் இருக்கிற அம்மா வாதுக்கு இருக்கிறது உள்ளால சுகம் பெறுவே இயேசுவே அருள் தாரும் ஆண்டவரே. அருள் தாரும் சுகம் பெறுவே இயேசுவே ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுவே. ஒரு வார்த்தை பேசுவே என் வாழ்வு நலமாகுவே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 செய்கின்றோம். கரங்களை தூக்கி ஆராதனை 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 செய்கின்றோம். இரண்டு கரங்களை தூக்கி ஆராதனை 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 செய்கின்றோம். சேர்ந்து பாடி செவியுங்க. ஆராதனை ஆராதனை பெரிய நம்பிக்கையோடு சேர்ந்து செவிகள். எல்லா நோய் வருத்தங்களும் விட்டு போகட்டும், எல்லா தடைகளும் போகட்டும். தாவீதின் திருமகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இதோ பார்வையற்ற பர்த்திமேயை தொட்டது போல எங்களையும் தொடுங்கப்பா. தொட்டு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தாவீதின் திருமகனே, கோர்ந்து இறங்கும் ஐயா. இறங்கும் ஆண்டவரே. தாவீதின் திருமகனே, தயை கோர்ந்து இறங்கும் ஐயா. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. எல்லாரும் பெரிய நம்பிக்கையோடு கண்ணாலை பாருவே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே மார்போடு சேர்த்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் அனைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீ தொடும் அப்பா. தொட்டா நான் நலமடைவேன் ஆண்டவரே. தொழுநோயாளி தொட்டது போல, பர்த்திமேயை தொட்டது போல, முடக்குவாத உற்ற மனிதனை தொட்டது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொடுங்கப்பா. தொடும் ஆண்டவரே. மெய் தொடுவா இயேசுவே. நான் நோய் களைவேன் அப்பா.
இயேசுவே நோய் களைவே இயேசுவே. சேர்ந்து பாடுவோமா? தொடுவா இயேசுவே நோய் களைவே இயேசுவே. கரங்களை உயர்த்தி கொண்ட ஆசீர்வதிப்பார் இயேசுவே மீட்பு பெறுவே இயேசுவே. ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதிப்பார் இயேசுவே மீட்பு பெறுவே இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவரே, மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரே நற்கருணையின் பிள்ளைகளாக, ஒரே திருச்சபையின் பிள்ளைகளாக உம்முடைய உடலோடு இணைத்துக் கொண்ட ஆண்டவரே மறை உடலின் பிள்ளைகளாக வாழ அப்பா எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தாரும். சேர்ந்து மார்போடு அணைத்துக் கொண்டு எங்கள் பாவங்களது விடுதலை தாருங்கப்பா. மன்னித்து வாழ்வு தாரும். பேரன்பே உன் பாதத்தில் என் உச்சம் ஏற்றுக்கொள்ளும். பேரன்பே உன் பாதத்தில் என் உச்சம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை கரங்களை உயர்த்தி கொண்ட ஆராதனை ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை 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 தாகத்தோடு கரங்களை உயர்த்தி கொண்ட ஆராதனை ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையோடு ஆராதனை பாடுவோம். நம்பிக்கையோடு ஆராதனை ஆராதனை பெரிய நம்பிக்கையோடு சேர்ந்து ஆராதனை எல்லா நோய்களும் விட்டு போகட்டும், எல்லா வருத்தங்கள் போகட்டும். சேர்ந்து ஆராதனை ஆராதனை. இடுப்பு வலி இருந்த 13 பேருக்கு ஆண்டவர் குணம் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை தோல்வலி இருக்குதா, தோல்வலி இருக்குதா, 5 மக்களுக்கு ஆண்டவர் இப்ப குணம் தருது. ஆராதனை பெரிய கோபத்தில் கருப்பில் விடுதலை தருது. கண்ணீரோடு செபியுங்கள், கண்ணீரோடு செபியுங்கள். வெளிநாட்டிருக்கிற ஒரு மகளுக்கு திருமண தடையில் இருந்த இயேசு ஆசீர்வாதம் விடுதல். ஆராதனை 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 செய்கிறோம். கேன்சர் வியாதியில் இருந்த இயேசு ஆண்டவர் எங்க இருக்கின்ற 3 மக்களுக்கும் வெளியில் இருக்கின்ற 13 மக்களுக்கும் ஆண்டவர் குணம் பெற்றுவார். பெரிய நம்பிக்கையோடு இயேசுவே தொடர்ந்து இயேசு ரத்தத்தால் கழுவ பெறட்டும், இயேசு ரத்தத்தால் கழுவ பெறட்டும். சாப கட்டுகளில் இருந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால் விடுதல் விடுதல் விடுதல். 22 குடும்பங்களுக்கு விடுதல். பரஸ்பர நிம்மதி இல்லாமல் இருக்கிற 5 தம்பதிகளை இயேசு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Hallelujah.
சர்ம வியாதியில் இருந்த 12 மக்களுக்கு விடுதலை. கடன் தொல்லையில் இருந்த இயேசு ஆண்டவர் விடுவிப்பு தந்தார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்திக்கொண்டு விசுவாசத்தோடு ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. விடுதலாகட்டும் விடுதலாகட்டும். தடைகள் நீங்கி போகட்டும். அந்த தடைகள் நீங்கி போகட்டும். ஹalleluya 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 ஹalleluya. கோப வரிகள் விடுதலாகட்டும். காம வரிகள் விட்டு போகட்டும். தடைகள் நீங்கி போகட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. சாப கட்டுகள் விடுதலை ஆண்டவரே. ஹalleluya 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஜீவன் விட்டு போகட்டும். எல்லா சேவர்களும் விட்டு போகட்டும். தீ ஆவிகள் நீங்கி போகட்டும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இயேசுவே இயேசுவே. பரிசுத்த நாட்களை மாறுவரே இயேசு ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே. எல்லாம் வல்லமையுள்ள ஆண்டவரே. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் நீரே. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் நீரே. உமால் முடியாவது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை. இயேசு ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். எல்லா நோய்களும் விட்டு போகட்டும். எல்லா சோர்வுகளும் விட்டு போகட்டும். மன நோய்கள் விட்டு போகட்டும். மன நோய்கள் விட்டு போகட்டும். கெட்ட ஆவிகள் விட்டு போகட்டும். கெட்ட பழக்கங்கள் விட்டு போகட்டும். மத பழக்கங்கள் விட்டு போகட்டும். உடல் செய்கள் விட்டு போகட்டும். இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் பரிசுத்த சீனமையின் நாமத்தில் விடுதலை வரட்டும். விடுதலை வரட்டும். விடுதலை உண்டாகட்டும். கெட்ட ஆவிகள் எல்லாம் விட்டு போகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இறந்து போகிற மக்கள் கெட்ட ஆத்மாக்கள் இப்படி இயேசு பேராலே குணம் பெற்று விடுதலை வரட்டும். ஹalleluya 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 ஹalleluya. அம்மா அவரை விடு. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. அம்மா அது அம்மா விடு. எதுக்கு அதுக்கு தூக்கி கொண்டிருக்கீங்க? ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. By this time the blessed sacrament will be brought down. This is how Jesus came among the people and claim a healing for you. நற்கருணை ஆண்டவரே, உங்கள் மத்தியில் நாங்கள் இப்பொழுது கொண்டு வருகின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் நற்கருணை ஆண்டவரிடம் நமக்கான ஆசீரை நாம் தேவையானதை நாம் கேட்டு பெறுவோம். And whatever may be your sicknesses or problems, and that will be blessed right now. You will be delivered. உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு அதை அனைத்துமே இப்பொழுது ஆண்டவர் பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah ஹalleluya hallelujah ஹalleluya hallelujah hallelujah. And when the blessed sacrament will be brought down, whatever you want to bless, water, oil, soil, books, Bible, anything, raise it up in your hands, and that you will be blessed with the blessed sacrament. உங்கள் கையிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வைத்திருக்கிற எண்ணெய், தண்ணீர், உப்பு போன்ற எந்த பொருட்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த நேரத்தில் உயர்த்தி பிடியுங்கள். நற்கருணை ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மா இப்படியே யாருமே இதை விழுந்து வேணாலும் அவ சென்று தூக்க மாட்டா. ஏன்னா அதிலிருந்து தீயாவி விட்டு வந்தாலும் உங்களோட தலையில் வரும். சாமியார் எதுவுமே உங்களுக்கு அதிகாரம் தரமாட்டா. அப்படி அதையும் தூக்கி கொண்டு போகாது. புரிஞ்சுட்டா? ஹalleluya 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 ஹalleluya. அதுக்காக எல்லாம் நாங்கள் இங்கே நிற்குது.
நீங்கள் அது கவலைப்படாது. ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Everybody, as the blessed sacrament brought down, you turn facing towards the sacrament and keep on joining with the singing or keep on praising God. Don't go out to stretch to touch the sacrament, but whatever you want to bless, just hold it up in your hands and that will be blessed for you. நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே நற்கருணை ஆண்டவரை நோக்கி திரும்பி நின்று ஜெபித்துக் கொண்டிருங்கள். அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்கள் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். And those who are outside, வெளியில் இருக்கிற everybody come inside. வெளியே இருக்கிற எல்லாவரும் இப்பொழுது உள்ளே வந்து விடுங்கள். நற்கருணை ஆண்டவரைங்கிறது வெளியே நாம கொண்டு வருவது கிடையாது. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற பாடல் இப்பொழுது பாடப்படுகிற பொழுது நாம் கேட்ப சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி பாடுவோம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்பான பிதாவே ஆசீர்வதியும், அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்பான பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேல் ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும், இம்மானுவேல் ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். உள்ளந்தால் படையிட்டவாறே மாண்புயர் பாடல் பாடி நம் இறையாசிர் பெறுவதற்காக நம்மையே நாம் தயார் செய்வோம்.
மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருளனு மனத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியர்க்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே விண்ணகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீரே. அதிலே சகல மதுரை இன்பமும் ஒன்றாயிருந்தது. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah.
Before we finish, shortly we'll be having the Holy Mass, but I want to tell you three things. திருப்பலி கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Number one, every one of us make sure we make a good confession. நம்ம ஒவ்வொருவரும் நல்லதொரு பாவ சங்கீதனத்தை நாம் செய்ய வேண்டும். Number two, very important thing. Remember, if any one of us, because of our thinking or belief or anything, any of the churches has been closed down, and then whoever is responsible for that, go as a group, ask forgiveness from the bishop, and request the church to be open and rededicated for you. நம்முடைய சிந்தனைகளாலோ செயல்பாடுகளாலோ தேவாலயம் அடைக்கப்படுவதற்கும் அடைந்திருப்பதற்கும் நம்ம காரணமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த நபர்கள் குழுவாக சென்று அதை சார்ந்தவர்கள் குழுவாக சென்று ஆயரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நாம் இறை ஆசீர் பெற வேண்டும். Churches are built for worship and adoration. That is for the convenience of the people, not any group wise divisions. காரணம் திருச்சபை தேவாலயம் கட்டப்பட்டிருப்பது அங்கே சமூகமாக ஆண்டவரை வழிபடுவதற்கு தானே தவிர ஏதோ ஒரு சிலர் ஒரு குழுவாக சேர்ந்து பிளவுபட்டு நிற்பதற்கு அல்ல. Hallelujah. 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 And number three, very important, which is my heart and soul also, pray that our shrine of St. Joseph will be completed at the earliest. நாம் மூன்றாவதாக நமக்கு கட்டி கொண்டிருக்கிற தூய யோசேப்பாசனுடைய திருத்தலமானது விரைவிலே கட்டி முடிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்கணும். Before coming Sri Lanka, I was serving in Goa. இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வருவதற்கு முன்பாக நான் கோவாவிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். And lot of people in Goa, they have got great faith in St. Joseph was. அங்கே இருக்கிற நிறைய மக்களுக்கு ஜோசப் வாசனோடு அதிக பக்தி இருக்கிறது. And he was born and ordained there in Goa. காரணம் ஜோசப் வாஸ் கோவாவிலே பிறந்து அங்கே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். I have visited his home where he was born, where he grew up, the seminary where he studied, and the church where he went to pray. அங்கே அவர் பிறந்து வளர்ந்த இடம், அவர் தேவாலயம் சென்ற தேவாலயம் அனைத்திலும் நான் சென்று அங்கே ஜெபித்திருக்கிறேன். And remember, we had been blessed and privileged that Pope came here for the canonization of St. Joseph was. நம்ம ஜோசப் வாசனுடைய புனிதராக உயர்த்துகிற அந்த திருச்சடங்கிற்கு திருத்தந்தையை இங்கு இலங்கைக்கு நேரடியாக வந்திருந்தார். And even today, a lot of people from Goa, they were waiting, Father, when is this shrine going to be completed? We want to come as a group for a pilgrimage to Sri Lanka. அங்கே கோவாலுக்கு நிறைய மக்கள் கேட்கிறாங்க, ஜோசப் வாசன் திருத்தலம் எப்போ கட்டி முடிக்கப்படும், நாங்கள் சமூகமாக குழுவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று. And we are also very privileged that St. Joseph came to this land. நாம் ஜோசப் வாஸ் இந்த மண்ணிற்கு வந்தார் என்று சொல்வதிலே நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். When you go through the history, I don't think ever anywhere is written that Joseph had been ministering to any particular group or caste or any division like that. He went for the whole people of Sri Lanka. ஜோசப் வாஸ் வரும்பொழுதும் எந்த ஒரு இனக்குழுவுக்காகவோ தனிப்பட்ட சமூகத்திற்காகவோ ஒரு இறைவா தெரிவிக்க செல்லல, மாறாக முழுமையான எல்லா மக்களுக்குமான பணியாளனாக அவர் பணியாற்றினார். Therefore, every one of us, we seek the intercession of St. Joseph and the Kovil to be completed. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஜோசப் வாசல் பரிந்துரைகளை ஜெபிப்போம். எனவே விரைவாக திருத்தலம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். I remember, I think 2 or 3 years back, we had come here and we had a big retreat and convention making Jericho prayer all around the place also, so that it should be completed at the earliest. சில வருடங்களுக்கு முன்பாக அங்கே ஜோசப் வாஸ் திருத்தலத்திலே நாம ஜெரிகோ பிரேயர் நடத்தி நற்செய்தி பெரும் நடத்தணும் விரைவாக அறிவித்தோம். எனவே அங்கு ஜெபித்தோம், அந்த திருத்தலம் விரைவாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று. Hallelujah. 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 Say louder, hallelujah. Hallelujah. Everybody lift up your hand and say hallelujah. Hallelujah. கேட்டில சத்தமாவே, இன்னொரு சத்தமாவே, இன்னொரு சத்தமாவே. Hallelujah. அந்த ஜோசப் வாஸ் கோவிலில் அங்க செல்லும் மட்டிலே சத்தமாவே ஹல்லேலூயா. ஓ, அது இப்ப இது வெளியே போயில்ல. இன்னொரு சத்தமாக ஹல்லேலூயா.
Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது சின்ன ஒரு இடைவேளை போகிறோம். ஒரு 5 நிமிடம் இடைவேளையா, திருப்பதி தொடர்ந்து இடைவேளை ஒரு 5 நிமிடம், ஒரு 10 ஒரு 5 நிமிட இடைவேளை. ஜஸ்ட் அப்படியே வெளியே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு விரைவாக நாம் தேவாலயத்தை வருவோம். சரியாக 4:30 மணிக்கு நாம் திருப்பலிக்கு தயாராகும்.